கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உன்னால் எப்படிலாம் இப்படிலாம் பேச முடியுதுன்னு அங்கே ரவி மனோஜை பார்த்து திட்டுறாங்க. நான் என்னடா பண்ணேன் சொல்லிட்டு மனோஜ் கேட்க, அதுக்கு ரவியும் கொஞ்சம் கூட உனக்கு இந்த விஷயத்தில் பற்றி கவலை இல்லைல்ல, உன்னால தான் இப்போ இந்த வீடு நம்ம கைவிட்டு போகிற நிலைமையில் வந்து நிற்கிது, கோர்ட்டில் ஸ்டே வாங்க முடியலை, இப்போது அந்த ஃபினான்சியரும் நமக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, பத்தாதுக்கு நோட்டீஸ் வேறு அனுப்பிட்டாங்க. இந்த நோட்டீஸ் அனுப்பின 60 நாளைக்குள்ளே நம்மளால் எப்படி 38 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்? டைம் கேட்டு பார்த்தோம், 3 மாதம் தரேன்னு சொல்லிட்டு போன ஆளி இப்போ பெரிய பிரச்சனையை நமக்கு கொடுத்துட்ருக்காரு. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது யாரால்? எல்லாம் உன்னால தானே சொல்லிட்டு ரவி மனோஜை திட்டுறாங்க. மனோஜுமே நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கேன். இனிமே அப்போ தான் அண்ணாமலையும் ரொம்ப ஃபீல் பண்ணி கவலை பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. ஏன்னா நம்ம அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறத விட அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்புறதான் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அண்ணாமலைக்கும் முத்துவுக்கும் தான் ரொம்ப பெரிய வருத்தம். விஜயா கண்கலங்கி நின்று அழுதுட்ருக்காங்க. இப்போ நம்ம எங்கெங்கே போக போகிறோன்னு அங்கே விஜயா கண்கலங்கியபடி நின்றுட்டே இருக்க, அங்கிள் வாங்க அங்கிள் எங்கள் வீட்டுக்கு போகலான்னு அங்கே ஸ்ருதி கூப்பிடுறாங்க. ரவியுமே அங்கே வந்து சரியாக இருக்காது, ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது, இந்த சுச்சுவேஷனில் அந்த வீட்டுக்கு வரதும் சரியாக இருக்காது, அப்படியே வந்தாலும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏதாவது பேசி இன்னும் எங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு ரவி வந்துட்டு சொல்கிறாங்க ஸ்ருதிக்கிட்ட. ஸ்ருதியுமே இப்போ வேறு எங்கே தான் போக போகிறது அப்படின்னு சொல்ல, பேசாமல் வாங்கப்பா நம்ம மீனா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, டேய் அதுவே 8க்கு 10 இருக்கிற வீடு, அந்த வீட்டுக்கு போய் நாம் அங்கே எங்கடா தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. இந்த நிலமையில கூட உனக்கு இந்த வீட்டை விட்டு உனக்கு எங்கள் மீனா குடும்பத்தையும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும்ல அப்படின்னு முத்து வந்துட்டு மனோஜை பார்த்துட்டு மனோஜ் அப்படியே தலையை கீழே தொங்க போட்டு நிற்கிறாங்க. நானும் பாட்டி இருக்க ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு அங்கே அண்ணாமலை சொல்லும்போது, மாமா எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா கேட்குறாங்க. புரியுதுமா, உனக்கும் இங்கே ஏகப்பட்ட வேலை, முத்துவும் இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இதோ மனோஜ் ரவி ஸ்ருதின்னு எல்லாருக்குமே இங்கே வேலை இருக்க தானே செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் அவங்க அம்மா வீட்டில் போய் தங்குறதுனால அங்கே இருக்கவங்க எதுவும் சொல்ல போகிறதில்ல, நீயும் முத்துவும் இங்கே இந்த வேலையை பார்த்துக்கோங்க, மனோஜ் அவன் எங்கே தங்கினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் கொஞ்ச நாள் மனசு நிம்மதியோடு இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் உடனே வந்துட்டு நானும் உங்கள் கூட தாங்க இருப்பேன், என்னால் உங்களை விட்டு எங்கேயுமே தனியாக போக முடியாதுங்கன்னு அங்கே விஜயாவும் சொல்ல, சரி மீனா நீ போய் இங்கே அம்மா வீட்டில் இரு, நான் அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டு வரேன்னு சொல்லும்போது, மனோஜ் நீ எங்கடா தங்குவேன்னு சொல்லி கேட்காமா, என்னை பற்றி யோசிக்க வேணாம் நான் ஷோரூம்லேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அண்ணாமலையும் விஜயாவும் நேராக பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்துவும் எங்கே ஒரு பக்கம் ஸ்ருதி ரவின்னு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போக, என்ன ரவி இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும்னு எதிர்பார்க்கல, பாவம் அங்கிள் இதனால் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார் பாத்தியா, எல்லாம் உன் அண்ணனால தான் சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற முத்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு போய் பாட்டி வீட்டில் இறக்கி விட, நீ அண்ணாமலை அப்படின்னு ஓடிக்கு வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க பாட்டியும். என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏண்டி விஜயா உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா, உன் பிள்ளை மனோஜுக்காக இப்படி வீட்டையே கொண்டு போய் இக்கட்டான சூழ்நிலை தள்ளிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாட்டி வந்து திட்டுறாங்க. அதுக்கு விஜயாவும் நான் என்னத்தை இப்படிலாம் நடக்கும் நான் நினச்சேன்னு சொல்ல, உன் பிள்ளைய பற்றி யோசிக்கும் போது நீ இப்படி தான் நடக்கும்னு யோசிச்சிருந்துருக்கணும்டி, எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டிலேருந்து முத்துவை சரியாக வளர்க்கல, முத்து சரியாக வளரல, ஜெயிலுக்கு போனவன் அப்படி இப்படி அவனை மட்டுமே திட்டுவேன், உன் பிள்ளை பண்ணியிருக்க வேலையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி விஜயாவை வந்துட்டு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க. பாட்டி இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும் பாட்டி, எப்படியாச்சும் நான் அந்த வீட்டை மீட்டுருவேன் பாட்டி, அதுக்கப்புறமா நான் அம்மாவையும் அப்பாவையும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முத்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்புற, நீ ஏன்டா முத்து உடனே கிளம்புறேன்னு சொல்லி கேட்கா. ஆமாம் பாட்டி, இனி நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், அந்த வீட்டில் இப்போதைக்கு அப்பா இருக்கக்கூடாது முடிவு பண்ணதே நோட்டீஸ் வந்ததுனாலையும் இந்த நோட்டீஸ் மூலமாக வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்கன்றதுனாலையும் தான், அவமானப்பட்டு வெளியே போகக்கூடாதுன்னு தான் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, கோர்ட்டில் ஸ்டே வாங்கணும், அப்படியே ஸ்டே வாங்கினாலும் அந்த 60 நாள் தான் நமக்கு கிடைக்கிற டைம், நோட்டீஸ் மூலமாக கிடைச்ச இந்த 60 நாள் டைமை வச்சு எப்படியாச்சும் பணத்தை நான் மீட்டு கொடுத்தலான்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாட்டியும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இன்றைக்கி நான் பார்த்துக்கேன் பாட்டி நான் கிளம்புறேன்னு முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
முத்து நேராக தன்னுடைய இடத்துக்கு வராங்க. அங்கே மீனாவும் இருக்கும்போது, என்னங்க மாமாவும் அத்தையும் இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்ல, மீனா அங்கே பாட்டி இருக்காங்க, பாட்டி பார்த்துப்பாங்க, அப்பாவை பற்றி இனி யோசிக்க வேணாம், அப்பாவை நான் அடிக்கடி போய் பார்த்துக்கிறேன், நீயும் நானும் இங்கே அம்மா வீட்டில் தங்கிக்கலான்னு சொல்ல, என்னங்க நீங்கள் அம்மாவோ இல்லை தம்பியோ இதில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, தாராளமாக நம்ம அங்கே தங்கிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தான் அங்கே சிந்தாமணி வராங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை நான் என் கண்ணால் பார்த்து ரசிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன, நீங்கள் அதுக்கு முன்னாடியே கிளம்பி இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க. பரவாயில்ல, நீங்கள் என்ன இருந்தாலும் அந்த வீட்டில் இனி திரும்பி வந்து சந்தோஷமாக வாழ முடியவே முடியாது. அந்த வீடு கூடிய சீக்கிரம் ஏலத்துக்கு போகும். அந்த ஏலத்தை எடுக்க போகிறதே நான் தான். அந்த வீட்டை நான் எடுத்து அதுக்கு பிறகு அந்த வீட்டை நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. உங்கள் அப்பாவுக்கு அந்த வீடே இல்லைன்னா உயிரை விட்டுருவாருன்னு நீ சொன்னது போல் நிச்சயமாக அதுவும் நடக்கும், சீக்கிரமாகவே நடக்கும்னு சிந்தாமணி சவால் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக முத்துவும் மீனாவும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு கவலையோடு நிற்கிறாங்க. ரவி, ஸ்ருதி, முத்து, மீனா எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது அவன் இந்த மனோஜ் எங்கே போயிட்டான் அப்படின்னு முத்து யோசிக்கிறாங்க. மனோஜ் ஷோரூமில் இருக்கான். நான் சந்தோஷ்க்கு கால் பண்ணேன், அங்கே மனோஜ் இல்லை. எனக்கு என்னமோ அவன் அந்த ரோஹிணி கூட அந்த வீட்டில் போய் தங்கிடுவானோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு உடனே ரவி சொல்கிறாங்க. எனக்கும் அதே தாங்க தோணுதுன்னு அங்கே மீனா சொல்லும்போது, அப்படி மட்டும் அவன் செஞ்சானா திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே அவன் என்றைக்குமே கால் எடுத்து வைக்க முடியவே முடியாது. அந்த ரோஹிணி பண்ண அவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயங்களையும் சாதாரணமாக நினச்சிட்டு ஒரு சின்ன உதவி பண்ணிட்டான்றதுக்காக இப்படி பின்னாடி போய் தாவிட்டே இருக்கான்ல, அவனை மாதிரி உள்ளவனுக்கெல்லாம் தண்டனைன்னு ஏதாவது ஒன்று கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, நேராக கிளம்பிட்டு அந்த ரோஹிணி இருக்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ரோஹிணியோடைய வீட்டுக்கு போனால் அங்கே மனோஜ் இருக்கவும் செய்கிறாங்க. டே மனோஜ், இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, உன்னை மனோஜ் வெளியே வந்தவங்க, என்ன இப்போ உனக்கு போகிறதுக்கு அந்த 8க்கு 10 வீடு இருக்குது, இந்த ஸ்ருதி ரவிக்கும் அவங்க அம்மா வீடு இருக்குது, ஆனால் என்னை காப்பாற்றின ரோஹிணியை தவிர்த்து இங்கே வேறு யாருமே இல்லை, அதனால் நான் ரோஹிணி கூட இருக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கிறத பற்றியெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு முத்து கேட்க, அதை பற்றியெல்லாம் நான் யோசிச்சிட்டேன், இனி கோர்ட்டில் என்ன பேசணும், என் வாழ்க்கை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, டே அம்மாவை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியாடா, நம்மளுடைய வீடும் நம்மளுடைய இடம் இப்படி எல்லாமே நம்ம கைவிட்டு போகிறதுக்கு இதோ நிற்கிற இந்த பார்லர் அம்மா ஒரு வகையில் காரணம் தான், உனக்கு அது புரியவே புரியாதான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அந்த ரோஹிணி வந்து, போதும் முத்து, எப்போதுமே என்ன காரணம் காட்டி என்னை மனோஜை பிரிக்கிறதே வேலையை வச்சுருக்கீங்க, மனோஜ் இப்போ தான் ஓரளவுக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட சந்தோஷமாக வாழணும்னு என்னை தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ அவர் கூட நான் சந்தோஷமாக தான் வாழ போகிறேன், தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் குறுக்க வராதிங்க, அவங்க அம்மா ஒன்றும் வாழ போகிறதில்லை, வாழ்ந்து முடிச்சவங்கள பற்றி எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு முத்தை பார்த்து ரோஹிணி கேட்குறாங்க. மனோஜை வந்துட்டு, அம்மா கேட்ட இதை பற்றி நான் பேசிக்கிறேன், என் விஷயத்தில் நீ தலையிடாமல் தான் போதும், ஷோரூமை எப்படி பார்த்துக்கணும், அதை எப்படி ரன் பண்ணணும், அதில் எப்படி நாங்கள் வந்துட்டு உயரணும்னு எங்களுக்கு தெரியும், அதனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல, நம்ம வீடு இந்த மாதிரியான நிலைமைக்கு வந்ததே நீ தான் காரணம், அதை பற்றி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் எப்படி உன்னால் இப்படிலாம் பேச முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்க, அது கொண்டே மனோஜும், இங்கே பாருடா, அப்போ தான் உனக்கு அதில் எல்லாத்தையும் பாதி சொத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி தரேன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்காக வேணால் நீ ஓடலாம், ஆனால் நான் இதுக்காக ஓடணும், இனி என் வாழ்க்கையை நான் தான் பார்த்துப்பேன்னு மனோஜ் திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. இனிமேல் உனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இனி எப்போ தான் உங்களை போய் பார்க்குறதோ பேசுகிறதோ கூடாது, இப்போவே இந்த விஷயத்த வீட்டில் இருக்க அப்பாவுக்கு அம்மாக்கிட்டே நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. மனோஜ் உடஞ்சி போய் நிற்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தான் பார்த்துக்கணுன்னு இந்த ரோஹிணி வந்துட்டு அடிக்கடி அதே விஷயத்தை பற்றி மனோஜ்கிட்ட பேசி மனோஜோடைய மனசை மாற்றவும் வச்சிட்றாங்க. முத்து மீனான்னு இன்னொரு பக்கம் ரொம்ப கவலையோட உழைக்கணும்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரவின்னு இவங்களும் தான் வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ரவி வந்துட்டு ரெஸ்டாரண்ட்லேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஸ்ருதியுமே வந்துட்டு இப்படி ரவியும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி ரவியை கூட்டிகிட்டு ரவி இல்லாமல் அந்த வீட்டில் போய் இருக்க முடியுன்றதுக்காக அவங்களுமே அதே இடத்துல தான் தங்கவும் செய்கிறாங்க. இப்படி எல்லாருக்குமே ஒரு வித கஷ்டங்கள் வந்துட்டு இறந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த வீட்டை மீட்கணும் அப்படின்றதுக்காக ஓடிட்டுருக்காங்க. அப்போ தான் ஸ்வேதா வராங்க. வந்து ஸ்வேதா விஷயத்தை கேள்விப்பட்டு, இப்போ நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன், கொஞ்ச நாள் வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருந்தேன், வந்த உடனே இதை தான் நான் கேள்விப்பட்டேன், இப்போ பெரியம்மாவும் பெரியப்பாவும் எங்கே இருக்காங்கன்னு அங்கே ஸ்வேதா கேட்க, அதுக்கு மொத்தமும் பாட்டி வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா, நானும் எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல தான் இருக்கு, நீங்கள் போகும்போது என்னை கூட்டிகிட்டு போங்க முத்து அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பார்த்து கூட்டிகிட்டு போகிறேம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, இப்போ ஸ்ருதி ரவி இவங்கெல்லாம் எங்கே
இருக்காங்கன்னு சொல்லி கேட்க அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க, பாவம் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அதை கேட்டு எங்கள் ஸ்வேதாவும் இதுக்கு வேறு வழி இல்லையா, கோர்ட்டில் இதை பற்றி ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இதை பற்றி நீங்கள் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்கலாம்லன்னு சொல்ல, ஸ்டே வாங்கணுன்னு தான் நினச்சோம், ஆனால் அதுக்குள்ளே நோட்டீஸ் வந்ததுனால வீட்டில் பல விஷயங்கள் ஓடி இப்படி அம்மா அப்பான்னு எல்லாமே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபினான்சியர்கிட்ட பேசி பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க, அந்த ஆளெல்லாம் இதுக்கு சம்மதிக்கவே போகிறதில்ல, எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, 38 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்தே தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா 38 லட்ச ரூபான்றது ரொம்ப அதிக பணம், ஸ்டே வாங்கினாலுமே நாம் எப்படியுமே அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும், அவங்க கொடுத்த டைம்குள்ளே நம்மளால் இவ்வளோ பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது தான் அப்படின்னு சொல்ல, வேறு என்ன வழி தான் இருக்குன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியலைன்னு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க. முத்து அண்ணா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அந்த கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு தீர்வும் கூடவே தான் இருக்கும், ஆனால் அது நம்மளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குமே தவிர்த்து நம்ம கண்ணுக்கு அது பொழப்படாது, காற்று போல தான், நாம தான் அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்வேதா சொல்ல, அதை கேட்ட முத்துவும், எனக்கும் புரியுதுமா, ஆனால் இந்த நிலைமையில் எங்களால் அதை தேடி கண்டுபிடிக்கவே முடியலை, இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்கே ஒளிஞ்சிருக்கணும் தெரியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குன்னே இங்கே ஸ்வேதாவும் முத்து மீனா கிட்ட, முத்து அண்ணா எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும்ல, நம்ம பொறுமையாக உட்காந்து அலசி ஆராய்ஞ்சாதான் அந்த தீர்வு என்னென்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், பயப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நமக்கான அந்த தீர்வு கையில் சீக்கிரமாகவே சிக்கும், அதுவும் நம்மளை யார் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்களோ அவங்க மூலமாகவே தீர்வு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குல்லண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது. மீனாவும் இந்த நேரத்தில் சங்கத்தை பற்றியும் யோசிக்கிறாங்க. சங்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை செய்கிறேன்னு சொன்னேன், இந்த நேரத்தில் வீடை இழந்துட்டு வந்து நிற்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஸ்வேதாவும், அதை பற்றியெல்லாம் எதையுமே யோசிக்க வேணாம் மீனா, நம்ம பசங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொன்னல, அதை கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்துறாங்க. ஸோ இங்கே மீனா வந்துட்டு ஒரு பக்கம் பூ கட்டுறது, பூ விற்கிறது, இன்னொரு பக்கம் இங்கே பல விஷயங்கள் தாண்டி அவங்க சங்கத்துக்காக ஓடுறது, உழைக்கிறது எல்லாமே தெரியுது. இங்கே மீனாவுக்கு வந்து சங்க கூட்டங்கள் எல்லாமே வந்துடுறாங்க, சங்கத்தில் இருக்க பல பேர் மீனாவை பார்க்க வராங்க, மீனா ஆஃபீஸ்க்கு வராங்க. மீனா எங்களால் தானே உனக்கு இவ்வளோ பெரிய நிலமை, கடைசியில் அந்த சிந்தாமணி உங்கள் எல்லாரையுமே வீட்டை விட்டு கொண்டு போய் வெளியே தள்ளுற அளவுக்கு வந்து நின்றுட்டால, அவளாம் நல்லாவே இருக்க மாட்டா மீனா, அவள் பண்ணுற பாவத்துக்கெல்லாம் தண்டனை கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான்க்கா, ஆனால் இப்போது எங்களுக்கு எப்படியாவது எங்கள் வீட்டை மீட்டிங் ஆகணுமே, 38 லட்ச ரூபா, ஆனால் அவங்க அண்ணப்பட்ட கடனுக்கு நாங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து தானே ஆகணும், அந்த வீட்டில் திரும்பவும் நாங்கள் போய் வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா அந்த சிந்தாமணியால் அவ்வளோ சீக்கிரத்தில் எதையுமே ஜெயிச்சிட முடியாது, நீ எங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்லதை பண்ணியிருக்க, அந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து எங்களுடைய வீட்டு பத்திரம், எங்கள் வீடுன்னு எல்லாத்தையுமே நீ வாங்கி கொடுத்துருக்க, அந்த கோபத்தில் தான் அவள் இப்படி உன்னைய பழி வாங்கிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஒன்று மீனா, நிச்சயமாக அந்த சிந்தாமணி தண்டனை அனுபவிக்க போகிறது மட்டும் உறுதி, எங்களுக்கு மட்டும் அது தோணிக்கிட்டே தான் இருக்கு, பண்ணின பாவங்களுக்கு தண்டனை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் கிடச்சி தானே ஆகணும், அவள் தப்பிக்கவே முடியாது மீனா. ஆனால் 38 லட்ச ரூபா பணம்ன்றது ரொம்ப அதிகமான பணம் தான், எங்களால் முடிஞ்ச உதவியை வேணால் உங்களுக்கு செய்கிறோம் மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அக்கா அதெல்லாம் எனக்கு வேணாக்கா, நிச்சயமாக இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தீர்வு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு தான் நானும் அவருமே காத்துக்கிட்டு இருக்கோம். சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை நான் சரியாக கொண்டு போகணும், அந்த எண்ணமும் எனக்குள்ள இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, மீனாவும் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப, முத்தானாவும் சரி நீயும் சரி ரொம்ப நல்லா இருப்பீங்க, பல பிரச்சனைகளை எங்களுக்கு நீங்கள் தீர்த்து கொடுத்துருக்கீங்க, ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியலனாலும் உனக்கு ஆதரவாக என்றைக்குமே நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் மீனாவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் கிடைக்க தான் செய்யுது. இன்னொரு பக்கம் எங்கள் ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்துட்டு இங்கே வாசுதேவன் சுதா 2 பேருமே வராங்க. என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து தங்கியிருக்கணுமா, உங்கள் வீடு உங்கள் கைவிட்டு போயிடுச்சுன்றதுக்காக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எத்தனை நாள் தங்கியிருக்க முடியும், என்னம்மா ஸ்ருதி நீயாவது எங்கள் மாப்பிள்ளையை வீடு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, இங்கே ரவிக்கு என்ன விருப்பமோ அதே நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது, நாங்கள் 2 பேரும் இங்கே இருந்து அடுத்து நாங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்டை என்ன பண்ணலாம், அடுத்து என்னெல்லாம் செஞ்சால் நாங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்டை க்ரோத் பண்ண முடியுன்றதை பற்றி யோசிச்சுட்ருக்கோன்னு சொல்ல, அப்போ எவ்வளவு கூட்டாலும் நீயும் வீட்டுக்கு வரமாட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மாவும். இல்லைம்மா இந்த விஷயத்தை பற்றி நீ இப்போதைக்கு பேச வேணாம், நானும் டப்பிங் விஷயமாகவும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏண்டி ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துக்கிட்டு டப்பிங் வேலையும் பார்க்குறது உனக்கு சிரமமாக இருக்குமேன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த சிரமமும் இல்லை, கஷ்டப்பட்டால் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும், எங்கள் வீட்டை எங்களால் மீட்க முடியும்னு சொல்ல,
இல்லை ஸ்ருதி, நீ ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் அப்பாவே உனக்கு செக்காக எவ்வளோ பணத்தை வேணாலும் எழுதி கொடுக்க தயாராக தானே இருக்காருன்னு சொல்ல. வேணாமா, அப்படி ஒரு பணத்தை நாங்கள் வாங்கி அந்த வீட்டில் வாழ்ந்தோன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக போயிடும். நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய உழைப்பில் எங்கள் வீட்டை மீட்கிறதாவே இருந்துட்டு போகட்டும்னு ஸ்ருதி கரெக்டாக பேசி அனுப்பி விட்டுறாங்க. ஸ்ருதி பேசினதே கேட்டுட்டு இருந்த ரவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸ்ருதி திரும்பி பார்த்த உடனே ரவி நிற்க ரவியை கட்டி பிடிச்சிட்றாங்க ஸ்ருதியும். ஸ்ருதி உடனே சொல்கிறாங்க, என் மேலே எந்த கோவமும் இல்லைன்னு சொல்ல. நீ கரெக்டாக பேசியிருக்க ஸ்ருதி, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் பேசினதை கேட்கும்போது அப்படின்னு சொல்ல. எங்கள் அம்மா அப்பா சரின்னு சொல்லி எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது சந்தோஷமாக நான் ஏற்றுப்பேன். ஆனால் அது மூலமாக பிரச்சனை வருதுன்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் எனக்கும் தோணுது. அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே வாசுதேவனும் சுதாவும் தான் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்களா. ஸ்ருதி ரவிக்கும் அவங்களும் வந்துட்டு ஆர்டர் மேலே ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜுடைய ஷோரூமில் ரோஹிணி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணி மனோஜை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. 38 லட்ச ரூபாயை நம்மளால் ஷோரூம் வச்சுருக்கு, நம்மளாலே அந்த காசை வந்துட்டு 2 மந்த்தில் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியாது. ஆனால் முத்துவோ மீனாவோ அவங்களால எப்படி முடியும்னு நீ நினைக்கிறேன்? கையில் இருக்க நகையை விற்று 10 லட்சம் பணத்தை வேணால் கொடுத்துருக்கலாம் மனோஜ். ஆனால் கார் ஓட்டியோ இல்லை பூ விற்று 38 லட்ச ரூபா பணத்தை அவங்களால புரட்ட கூட முடியாது. நிச்சயமாக அந்த வீட்டை அவங்களால மீட்கவும் முடியாது. அந்த சிந்தாமணியை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சிந்தாமணி ஏற்கனவே இதே போல் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஃபினான்சியர் பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன்னைய நான் மீட்கணும்னு அவர்கிட்ட காலில் போய் விழுந்தப்பவே 10 லட்ச ரூபா பணம் கேட்டவர் 5 லட்சம் தான் புரட்ட முடிஞ்சுது. அதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் உன்னைய வெளியே விடுறதுக்கு வாபஸ் வாங்கவும் செஞ்சாரு. மனோஜ் இப்பவும் சொல்றான், அந்த வீட்டை நம்பி நம்ம இருக்க முடியாது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோஹிணி இன்னொரு பக்கம் மனோஜுடைய மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. மனோஜுமே ரோஹிணி சொல்றதை கேட்டு அப்படியே வாயை பழந்துக்கிட்டு யோசனை பண்ணியபடி இருக்காங்க. அப்போ தான் விஜயா வந்துட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் வந்துட்டு ஷோரூம்லேயே அங்கே கஸ்டமர் வந்ததுனால டீல் பண்ணுறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு அந்த பக்கமாக போக அந்த ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணுறதே ரோஹிணி தான். சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு ரொம்ப ஹாயாக பேசி, நீ எதுக்கடி மனோஜுடைய ஃபோன் எடுத்துன்னு சொல்ல. ஆண்டி உங்களுக்கு விஷயமே தெரியாதா? முத்து மீனாவும் ஏதோ உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க அப்படின்னு சொல்ல. என்ன விஷயம் அப்படின்னு அங்கே விஜயா கேட்குறாங்க. மனோஜ் இப்போ என் கூட என் வீட்டில் தான் இருக்கார். நானும் மனோஜும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை ஆண்டி, கோர்ட்டில் போட்டுட்ருக்க அந்த கேஸ்க்கு இப்போ இதுவே வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்குது. நானும் மனோஜும் இப்போ இல்லை, இனி எப்போதும் சந்தோஷமாக தான் வாழ போகிறோம். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனோஜ் ஒரு முக்கியமான வேலை விஷயமா இருக்கார். இப்போதைக்கு அவரால் பேசக்கூட முடியாது. அவர் தான் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணி பேச சொல்லிட்டு போகவும் செஞ்சார் அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்ல விஜயா உடஞ்சி போய் ஃபோனை வச்சபடி நிற்கிறாங்க. எங்கள் ரோஹிணி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அங்கே விஜயா அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க வெளியே நின்று. அப்போ அங்கே வர பாட்டி, என்னடி தனியாக நின்று என்னடி அழுதுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, அது ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லும்போது, அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, என்னாச்சு மனோஜ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லாத மனோஜ் ஃபோன் அட்டன் பண்ணலை, ஃபோனை எடுத்தது அந்த பார்லர்காரி, அவன் எடுத்து என்னெல்லாம் பேசுகிறா தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல. இப்போ நீ படுற கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிற? நீ மட்டும்தான் விஜயா. முத்துவோ மீனாவோ காரணம்னு நீ நினச்சிட்டு எல்லாமே தவறு. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆரம்பத்துலேருந்து மனோஜுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் கூட நின்றுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போக விஜயா அழுதுகிட்டு கலங்கியபடி நிற்கவும் செய்கிறாங்க. முத்து மீனா இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் இங்கே ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, முத்து மீனாவை பார்க்க வராங்க. முத்து மீனாகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் ஸ்வேதா வந்திருக்காங்க. முத்து அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, என்னம்மா தங்கச்சி சொல்லு அப்படின்னு கேட்க, இல்லை கோர்ட்டில் நம்ம பேசாமல் கேஸ் கொடுத்துடலாமான்னு சொல்லி கேட்க, என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், கோர்ட்டில் ஒரு கேஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோர்ட்டில் என்னம்மா கேஸ் கொடுக்க முடியும், எதை பற்றிமா கேஸ் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு முத்து கேட்கும்போது, நீங்கள் அந்த ஃபினான்சியர் மேலேயும் சிந்தாமணி மேலேயும் கேஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதா சொன்னது எதுக்காக ஏன் என்னன்னு தெரியலை முத்துவுக்கு. ஆனால் ஏதோ நல்லது நடக்கணும் ஸ்வேதா சொன்னதுனால அதை நம்பி முத்து வந்து அவங்க 2 பேர் மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது
10 லட்சம் பணத்தை திருப்பி கொடுத்த பிறகும் நான் அவங்கக்கிட்ட டைம் கேட்ட பிறகும் அந்த டைமை எங்களுக்கு கொடுத்துட்டு திடீர்னு எப்படி எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 60 நாட்களில் வந்துட்டு 38 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கேட்டிருக்காங்க. இல்லைனா இந்த ஏழை வீட்டை வந்துட்டு ஏலம் விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 10 லட்ச ரூபா அவர்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கான ரசீது கூட எங்களுக்கு இருக்குது. நோட்டீஸு அனுப்பிட்டாங்க. இனி அந்த வீடு சப்தியாக போகுதுன்னு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எங்களுக்கு பண்ணினது ரொம்ப பெரிய பாவமான விஷயம். ஆல்ரெடி அவர் நோட்டீஸ் அனுப்ப போகிறன்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் இந்த பணத்தை போடுற விஷயத்தை பற்றி முன்கூட்டியே ஏதாவது யோசிச்சுருந்துருப்போம், ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருப்போம். ஆனால் 3 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு டைமை கொடுத்துட்டு பின்னாடியே நோட்டீஸ் அனுப்புறது தவறான ஒரு விஷயம் தானே. அதுக்காக இந்த ஃபினான்சியர் கூடவே இருக்க அந்த சிந்தாமணிக்கும் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க எங்கள் முத்து மீனாவும் சேர்ந்துக்கிட்டு. நீ சொன்னது போல் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுமா அப்படின்னு அங்கே ஸ்வேதா கிட்ட சொல்ல, ஸ்வேதாவும் சரின்னு நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் நீங்கள் கரெக்டான முறையில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படியுமே விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்ல, இப்படி விசாரித்து என்ன ஸ்வேதா ஆக போகுதுன்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனா கிட்ட ஸ்வேதா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஸ்வேதா சொன்னது போல் ஒரு நல்ல விஷயந்தான் முத்து மீனாவுக்கு நடக்கவும் செய்யுது. அதாவது கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்துட்டு வருது, கோர்ட்டுக்கு இந்த கேஸ் கொண்டு போகிறதே இங்கே ஸ்வேதா தான். அப்படி அந்த கோர்ட்டுக்கு ஸ்வேதா கொண்டு போகிற இந்த கேஸ் மூலமாக அந்த ஃபினான்சியர் எப்படிப்பட்டவன், அந்த சிந்தாமணி எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்திருக்காங்க இந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ளே. முத்து மீனா அவங்களுக்கு பணம் கொடுக்க போன அந்த எவிடன்ஸ்லேருந்து, பணத்தை கொடுத்துட்டு ரசீதி வாங்கினதுலேருந்து அவங்க பேசிக்கிட்ட அத்தனை விஷயமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதாவது மனோஜ் கையெழுத்து போட்டதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்குது, என் ஆஃபீஸில் வந்திருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த ஃபினான்சியர் மிரட்டினதான். அதே போல் தான் ஸ்வேதா வந்துட்டு இங்கே கடன் வாங்க போகிறது போல் அந்த ஃபினான்சியரை பார்க்க போய் ஃபினான்சியருடைய ரூம்லேருந்தே அங்கே இருக்க அந்த கேமராவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. கேமராவில் இருக்க அந்த ரெக்கார்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. முத்துமீனா கொண்டு வந்து பணம் கொடுக்க வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. இதனால் இங்கே ஸ்வேதாவுடைய வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி மிரட்ட வச்சுருக்காங்க. இங்கே சிந்தாமணியுடைய ஃபினான்சியர் இப்படி எல்லாருமே அந்த ரெக்கார்டு எங்கள் கைக்கு வந்து சேரும், அப்படி வந்து சேரலைன்னா நடக்கிறதே வேறு, உன்னை சும்மா விட மாட்டோன்னு மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஸ்வேதா அந்த ரெக்கார்டு நான் எதுவுமே எடுக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா கடைசி நேரம் நீ தான் வந்துட்டு அந்த ஃபினான்சியர் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், ஆஃபீஸுக்கு போனதுக்கு பிறகு நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்க, பத்தாததுக்கு நீ முத்து மீனா கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆள், எல்லாம் தெரிஞ்சு தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே இங்கே ஸ்வேதா வந்துட்டு பிளான் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி அதை கரெக்டான ஒரு திசையில் கொண்டுட்டு போகவும் செஞ்சுருக்காங்க. இதனால் இங்கே வந்துட்டு விஜயா இதனால் சிந்தாமணிக்கும் அந்த ஃபினான்சியருக்கும் ஒரு வித பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நமக்கு தேவை பணம், அந்த பணத்தை திருப்பி கொடுத்து தானே ஆகணும். அவசர தேவைன்னு வரும்போதுன்றதுனால தானே அந்த பணத்தை கேட்டேன், அதனால தான் நான் நோட்டீஸ் அனுப்பினேன்னு சொல்லி ஈஸியாக இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வரதே வேறு மாதிரி தான் வருது. என்னென்னா கோர்ட்டுக்கு இந்த விஷயம் வரும்போது அங்கே வர ஜட்ஜு வந்துட்டு வேறு யாருமே கிடையாது, இங்கே ஸ்வேதாவுடைய அப்பா தான். அவர் தான் அந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜாகவும் வராரு. ஸ்வேதா வீட்டுக்கு போயிட்டு ஸ்வேதாவே மிரட்டினதுனால இப்போ அவருமே அதிக கோபத்தில் தான் இருக்கார். தான் பொண்ணையே தேடி வந்து மிரட்டுற அளவுக்கு இவங்களுக்கு யார் எந்த அளவுக்கு அதிகாரத்தை திமிரை கொடுத்தது? கந்துவட்டின்ற பேரில் ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்க இவங்களுக்கு தண்டனைன்ற ஒன்று கொடுத்து தான் ஆகணும், அது கிடச்சி தான் ஆகணும். அளவுக்கு அதிகமான வட்டி அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்களே. அதனால் இப்போ கோர்ட்டில் கேஸ் வரும்போது முத்துமீனா ஒரு பக்கம் இப்படி எல்லாருமே நிற்கிறாங்க, ஃபினான்சியரோட நின்றுட்டுருக்காங்க. அப்போது இங்கே வக்கீல் வந்துட்டு வாதாடும்போது சொல்கிற ஒரு விஷயம், இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, கடனை அடைக்க முடியலை, 10 லட்சம் கடனை அடைச்சிட்டு மீதி 38 லட்ச ரூபா கடனை அடைக்கலை, அவருக்கு அவசர தேவை இருந்ததுனால தான் இப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு சொல்ல. ஆனால் இவங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் படி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி 10 லட்சம் பே பண்ணினோம், அவங்க கொடுக்குற டைம்குள்ளே
நாங்கள் பே பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? எங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த 10 லட்சம் பணத்தையும் கொடுத்துட்டீங்க, இன்னும் 3 மாதம் டைம் இருக்குன்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி 60 நாளைக்குள்ளே 38 லட்சம் ரூபாயை ரெடி பண்ண சொல்லி கேட்டால் அது எப்படி சார் முடியும்? இல்லைனா வீட்டை ஏலத்துக்கு விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. இதை எங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது இல்லையா அப்படின்ற மாதிரி பேசவும் செய்கிறாங்க எங்கள் முத்துவும் மீனாவும். முத்து மீனா ஏற்பாடு பண்ணியிருக்க அந்த வக்கீலுமே கூட. அப்போ தான் இங்கே சார் எனக்கு அவசர தேவை வரும்போது பணத்தை கேட்டு தானே சார் ஆகணும். பணத்தை கேட்டு கிடைக்கலன்னா அந்த வீட்டை ஏலத்துக்கு விடுறது தானே சார் சரி அப்படின்னு அந்த ஃபினான்சியரும் அந்த சிந்தாமணியும் சேர்ந்து சொல்லும்போது அங்கே ஜட்ஜு சொல்கிற ஒரே விஷயம், உங்களுக்கு எதிராக இருக்க சில ஆதாரங்கள் எங்கள் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சிந்தாமணியும் அந்த ஃபினான்சியரும் அடிக்கடி சந்தித்து பேசிக்கிட்ட ஒரு விஷயமும், அவங்க ஆஃபீஸில் வச்சு அவங்க பேசிக்கிட்ட விஷயமும், அதுக்கு பிறகு முத்துமீனா கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு அதுக்கான ஸ்லிப்பை கேட்ட விஷயமும், அதன் பிறகு இவங்க வந்து டைம் கொடுத்ததுக்கான ஒரு விஷயமும் எல்லாமே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ரூம்குள்ளேயே எல்லாமே ரெக்கார்ட் ஆகவும் தான் செஞ்சுருக்கு. இதை தான் வந்துட்டு இங்கே ஸ்வேதா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை நீங்கள் மிரட்டினதுக்கான எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, ஒரு ஜட்ஜோட வீட்டுக்கே வந்து நீங்கள் ஆட்களை வச்சு மிரட்டியிருக்கீங்க. என்னுடைய பொண்ணு ஸ்வேதாவை என் வீட்டுக்கு வந்து மிரட்டினதுக்காகவும் உங்கள் மேலே நான் நிறைய கேஸ் வந்துட்டு போட்டு உள்ள தள்ளவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக உங்ககிட்ட கடன் வாங்கின பல பேருமே இப்போ உங்களுக்கு எதிராக மாதிரி இங்கே கையெழுத்து போட்டு இங்கே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் எப்போ கடன் வாங்கினீங்க, எத்தனை வருஷமாக அதுக்கு வட்டியும் வசூலிச்சிருக்கீங்க, வட்டிக்கு அதாவது வாங்கின கடனை விட அதிகமான வட்டி போட்டு அந்த வட்டி மூலமாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எல்லா எவிடன்ஸ் என் கையில் அத்துப்படினா அங்கே உட்காந்துருக்க ஜட்ஜு வந்து கையில் தூக்கி காட்டுறாங்க. இதை பார்த்துட்ருக்க அந்த சிந்தாமணியும் அந்த ஃபினான்சியரும் அப்படியே நடுநடுங்கி நிற்க முத்து மீனாவே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. மீனா இது ஸ்வேதாவுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எனக்குமே தெரியலைங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கோர்ட்டில் வந்துட்டு இப்போ முக்கியமான ஒரு தீர்ப்பு நான் வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதாவது இங்கே பல பெண்களையும் பல மக்களையும் ஏமாற்றி வாழ்ந்ததுக்காகவும் அவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்கள பல இடங்களில் டார்ச்சர் பண்ணதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இவங்களால் பல பேர் இங்கே உயிரிழந்திருக்காங்க. பணத்தை கட்ட முடியாமல், வீட்டை மீட்க முடியாமல், இப்படி சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போய் தங்க முடியாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேருக்காகவும் இந்த கோர்ட் கொடுக்குற ஒரே தீர்ப்பு என்னன்னா, இவங்க 2 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்து இந்த கோர்ட் வந்துட்டு தீர்ப்பு அளிக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஃபினான்சியரும் அந்த கூட இருக்க சிந்தாமணியுமே சேர்ந்து மாட்டிக்கவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் 2 பேருக்குமே இங்கே கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கவும் செஞ்சுறது. முத்து மீனாவுக்கு இங்கே சப்போர்ட்டாகவும் கொடுக்க செய்து, அதாவது கொடுக்க வேண்டிய 38 லட்சம் ரூபா பணத்தை அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய 38 லட்சம் ரூபா பணம் அதுவும் உண்மையான இதை விசாரிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆணையத்தை ஏற்பாடு பண்ணுறேன். அதாவது உண்மையிலேயே அவங்க வாங்கின கடன் எவ்வளவு, அதுக்கு வட்டி எவ்வளவு போட்டிருக்கீங்க, இது எல்லாத்தையும் நியாயமான முறையில் விசாரிக்கணும். அளவுக்கு அதிகமான வட்டி இருந்தால் வட்டியை குறைச்சிக்கிட்டு எவ்வளவு பணம் வருதோ அந்த மீதியை தான் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கின கடனை 1 வருஷத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கறதுக்கு டைமை கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது உண்மையான கடனா, உண்மையாக அவங்க எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு போலீஸையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க எங்கள் ஜட்ஜும். மொத்தத்தில் ஸ்வேதா வெளியே வந்ததுக்கு பிறகு மீனா வந்துட்டு ஓடி வந்து ஸ்வேதாவை கட்டி படித்து கண்கலைங்க. மீனா இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க நீங்கள் இல்லைன்னா இப்போ எங்கள் சுச்சுவேஷன் எல்லாமே மாறி இருக்கும். நாங்கள் நீங்கள் கொடுக்க சொன்னீங்கன்றதுக்காக இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம். ஆனால் கடைசியில் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் செய்வீங்க நாங்கள் கனவுல கூட நினைக்கலன்னு மீனா சொல்லும்போது அதுக்கு முத்துவும், ஆமாம் ஸ்வேதா, உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சதை நினைக்கும் போது அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்ல, நானும் உங்கள் கூடவே வரேன்னு பாட்டியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனா கூட தான் அந்த
ஸ்வேதா வராங்க, ரவி ஸ்ருதினி எல்லாருமே வராங்க. ஆனால் அதுக்கிடையில் இந்த சிந்தாமணிக்கு இருக்க கோபத்தில் அவங்க ஆட்கள் எல்லாரும் அங்கே இருக்க ரோஹிணியையும் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. அதுவே சிந்தாமணி கொடுத்த வாடகை வீடு தானே, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் தங்குறதுக்கு கூட இடம் இல்லை. எல்லாருமே நடு ரோட்டில் தான் நிற்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முடிவும் எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க யாருமே மனோஜை எதுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இங்கேருந்து கிளம்பி போன அத்தனை பேரும் அங்கே விஜய்கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் போய் விஷயத்த சொன்ன உடனேயே 2 பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துவை மீனாவையும் பாராட்டுறாங்க, ஸ்வேதாவையும் பாராட்டுறாங்க. ஸ்வேதாவை பார்த்த உடனே பாட்டி வந்துட்டு ஸ்வேதா இந்த பொண்ணு அப்படின்னு அதிர்ச்சியோடு நின்றுட்டுருக்காங்க. ஸ்வேதாவோ பாட்டி அப்படின்னு ஓடி போய் கட்டி படித்து கண்களுங்க, என்ன ஞாபகம் இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காலில் விழுந்து இங்கே மன்னிப்பும் கேட்குறாங்க. பாட்டி அப்படின்னு திரும்பவும் கேட்க அதுக்கு ஒன்றே பாட்டி எதுவுமே பேசலை. என்னைய ஞாபகம் இருக்கா பாட்டின்னு திரும்ப திரும்ப கேட்க அவங்களுக்கு எந்த பேச்சுமே வரல. அம்மா என்னம்மா ஸ்வேதா ஏதேதோ கேட்டுகிட்டே இருக்கா, நீ எதுவுமே பேசாமல் நிற்கிறேன்னு சொல்ல, இன்னைக்கு நம்ம வீடு நமக்கு திரும்ப கிடச்சதுக்கு ஒரு வகையில் இந்த பொண்ணு தானம்மா காரணம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே பாட்டி வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே முறைச்சி பார்த்தபடியே நிற்கிறாங்க. பாட்டி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக ஸ்வேதாவை இப்படி முறைச்சி பார்த்துட்டே இருக்கீங்க? ஸ்வேதா மட்டும் இல்லைன்னா நம்ம வீடு இப்படி வந்து கிடச்சிருக்காது பாட்டி. பாவம் ஸ்வேதா நமக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க தெரியுமா? அந்த ஃபினான்சியரோடைய ஆஃபீஸ்க்கே போயிட்டு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்டாக இந்த அத்தனை விஷயங்களையும் ஹேக் பண்ணி எடுத்ததே நம்ம ஸ்வேதா தான். ஸ்வேதா அதை மட்டும் எடுத்துகிட்டு வரலனாலும் இல்லை, நம்மளுக்கு சப்போர்ட்டாக நிற்கலைனாலும் நம்மளால் இந்த வீட்டுக்கு திரும்ப போக முடியுமான்றதே சந்தேகம்தான். அவங்க நமக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுமா பாட்டி அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க, மீனாவும் சொல்கிறாங்க. பாட்டி அப்போவுமே பேசலை. பாட்டி என்னை ஞாபகம் இருக்கா பாட்டின்னு திரும்ப கேட்க அட என்னம்மா வந்ததுலேருந்து எங்கள் பாட்டியை உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேம்மான்னு சொல்லும்போது அப்போ தான் ஸ்வேதாவோ பாட்டியை பார்த்து நாங்கள் ஃபேமிலியோடு வந்தப்போ நீங்கள் என்னை ஏற்றுக்கவே இல்லை பாட்டி, அதனால தான் நாங்கள் எல்லாருமே சென்னைக்கு போனோம். அங்கே இருந்துக்கிட்டு இங்கே எங்கள் ஃபேமிலி யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரி ஆனன்னு சொல்ல ஸ்வேதா நீ என்ன சொல்கிற அப்படின்னு முத்து கேட்குறாங்க. நான் இங்கே பெரியப்பாவுடைய தம்பி பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நான் சித்தப்பா பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதா சொன்ன விஷயத்தை கேட்ட உடனேயே இங்கே முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியோட பார்க்க ஆமாம் இங்கே அப்பா கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னதே எங்கள் அப்பா தான், உங்கள் அப்பாவுடைய தம்பி தான் அப்படின்னு சொல்ல பாட்டி என்ன பாட்டி இதெல்லான்னு சொல்லி கேட்க அப்பா என்னப்பா இதெல்லான்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துடா அப்படின்னு அண்ணாமலை பேச வரும்போது அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு பிடிச்ச பெண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், அதுவும் தாத்தாவுக்கு பிடிக்கலை. உங்கள் தாத்தா இதனால தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். அதுக்கப்புறமா அண்ணாமலை மறுத்தனே போதும்னு சொல்லி அவனை நான் வளர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு அவன் மட்டும்தான் என் பிள்ளையா நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் இவங்க எல்லாரும் என்னை தேடி இந்த கிராமத்துக்கு வந்தாங்க. அப்போது இவங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அப்போவும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். ஆனால் ஒரு கஷ்ட நேரத்தில் கூட வந்து நிற்கிறீங்கல்ல, எனக்கு அது போதும்னு பாட்டி சொல்ல பாட்டி இப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசலான்னு ஓடி வந்து ஸ்வேதா கட்டி பிடிக்க பாட்டியும் சரிம்மா நான் உன் மேலே கோவப்பட்டு என்னம்மா ஆக போகுது, கோவம் எல்லாமே உன் அப்பா மேலே தானே, உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ அங்கே இருந்த ஒருத்தர் என்னென்னமோ சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் நீங்கள் அங்கே பொண்ணு பார்க்க வந்தப்போ தான் எனக்கே தெரிஞ்சது பெரியப்பாவும் பெரியம்மா வீட்டில் இருக்கவங்க தான் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம்தான் இந்த விஷயத்தை பற்றி இங்கே வீட்டில் தாத்தா கிட்ட சொன்னேன். அவர் தான் அப்படி இப்படின்னு சொல்லி குழப்பி விட்டு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அனுப்பியும் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு அப்போ தான் விஷயமே புரிய வருது. அப்போ நீங்கள் இருந்த வீடு அது எங்கள் அம்மாவுடைய வீடு, எங்கள் அம்மாவுடைய அப்பா அவர் தான் என்னுடைய தாத்தா, எங்கள் அப்பா அப்புறம் கூட சில பேர் சொந்தங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. ஸ்வேதா சொன்ன விஷயம் அப்போ தான் ஞாபகம் வருது. எல்லாருமே இங்கே வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகு மனோஜ் வந்துட்டு வாசலே நிற்க நீ இதுக்கடா இங்கே வந்த, இங்கே கண்ணு முட நீ நிற்காத, நாங்கள் இந்த வீட்டை மீட்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நீ இதுக்கடா இங்கே வந்து நிற்கிறேன்னு முத்துவும் வந்து பார்த்து திட்டுறாங்க. விஜயா வந்து பக்கத்தில் வர இங்கே எப்படியும் மனோஜ் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு தான் வரப்போகிறாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு போனால அவள் கூட போய் வாழு, அவள் கூட போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ,
இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனி உன்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ளே விட்டேனா என்னை நம்பியிருக்க என் புருஷனும் அவரை நம்பியிருக்க நானும் என் புருஷனும் என்னை விட்டு போயிடுவாங்க. எனக்கு என் புருஷன் வேணும்டா. அவர் கூட நான் சந்தோஷமாக இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்காக இந்த வீட்டை விட்டுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. என் கண்ணு முன்னாடி நிற்காத. இப்போவே இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே விஜயா திட்டுறாங்க. மனோஜ் அப்படியே மனசொடைஞ்சு அழுதுட்டு நிற்க மற்றவங்க எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இங்கே பேக்கும் கைமா மனோஜ் மட்டும் அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இந்த குடும்பத்தை நம்பி அவங்களையும் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ திரும்பவும் ரோஹிணி கூட போய் சேர முடியுமான்னு தெரியல அப்படின்ற ஒரு யோசனையோடையும் அம்மாவே தன்னை வெறுத்துட்டாங்களேன்ற ஒரு கவலையோடையும் நின்றுட்டுருக்காங்க இங்கே மனோஜும்.